வணக்கம், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு இந்த காணொலியில பிரவீன் போர்வார்த்துல கவிதை பூங்காங்கிற புத்தகத்தில் இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை தான் கேட்க போறோம். நேரா கேள்விக்குள்ள போயிடலாமா? நாமக்கல் கவிஞர் கண்ணனின் லீலை மற்றும் கண்ணனின் உறவு ஆகியவற்றை எவ்வாறு கூறுகின்றார்? இப்படி ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் எழுதும் பொழுது முதல்ல நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் குறிப்பை எழுதிக்கிடணும். ஆசிரியர் குறிப்பு: பெயர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. பிறப்பு 19/10/1888. பிறந்த இடம் மோகனூர், தமிழ்நாட்டில தான் இருக்குது. இறப்பு 24/8/1972. சரிங்களா? ஆசிரியர் குறிப்பு எழுதுனதுக்கு அப்புறம் வினாவுக்கான விடையை நாம தொடர்ச்சியா எழுதணும். கண்ணனின் லீலைகளாக கவிஞர் சொல்லும் பொழுது கண்ணனை சிறுவன் என்று நினைக்காமல் அவனது செய்கைகளை நாம் காண வேண்டும்னு சொல்றாரு. அதாவது கவிஞர் என்ன சொல்றாருன்னா, கண்ணன் தானே, அவன் சின்ன பையன் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதான். அவன் சின்ன பையனா இருந்தால் கூட அவனது செய்கைகள் புத்திசாலித்தனமாகவும் பெரியவர்கள் செய்வது போலவும் இருக்கும். அதனால் கண்ணனை சிறுவன் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாதுன்னு சொல்றாரு. கண்ணன் அன்பு வடிவானவன். கண்ணன் மிகவும் அழகானவன். நமக்கு நேரிடக்கூடிய துன்பங்களை போக்குபவன். பல வழிமுறைகள் அறிந்தவன். சூது பல செய்து உலக சூதை வெல்ல வழி சொல்லுவான். கவிஞர் இந்த இடத்துல மகாபாரதத்தை தான் குறிப்பிடுறாரு. தீமைகள் செய்வது போல் செய்து நமக்கு நன்மையே செய்வான். பெண்களை மயங்கச் செய்வான். அவர்களின் அருகில் பெண் வடிவம் ஏற்று செல்வான். பெண் பக்கத்துல போகும்போது கண்ணன் எப்படி போவாராம்? பெண்மையின் வடிவம் கொண்டே செல்வாராம். அதே நேரத்துல அவர் ரொம்ப அழகா இருக்காருன்னு ஆண்கள் யாராவது பக்கத்தில் வந்தால் உடனே அவர் என்ன செய்வாராம்? ஆண் உருவத்தை எடுத்து விடுவாராம். தாயை போல அன்பு காட்டி ஆதரவு தருபவன் கண்ணன். தந்தையை போல கட்டளை இடக்கூடியவன் கண்ணன். மாயக்கார மணிவண்ணன் பல மகிமையான செயல்களை செய்வான். கண்ணன் கலக பேச்சு பேசுவான், ஆனால் அதில் கருணை இருக்கும். உலகம் முழுவதும் அவனது மாயை பரவியுள்ளது. இதனை நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாமக்கல் கவிஞர் கூறுகின்றார். கண்ணனின் உறவு. நாம் என்றும் கண்ணனின் உறவை விட்டுவிடக்கூடாது. அதாவது கண்ணன் மேல எப்போதுமே நாம நம்பிக்கையோட இருக்கணும். அந்த உறவினால் நமக்கு ஊக்கமும் உறுதியும் உண்டாகும். எல்லா துயரத்தையும் நம்மால் தாங்கிக் கொள்ள இயலும். அன்பும் அறிவும் அதிகமாகும். அச்சம் அகலும். சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிலவும். எரிச்சல் அடையக்கூடிய உணர்வு நீங்கும். நம்மிடம் பக்தி மேலோங்கும். அவன் நமக்கு தூதுவனாவான். அவன் நமக்கு பல தொண்டுகளும் செய்வான். நாம் மகிழ புல்லாங்குழல் ஊதுவான். மக்களை கடமையை செய்ய தூண்டுவான். பக்தர்களுக்கு அடைக்கலம் தந்து கொடியவர்களை அழிப்பான். அவன் இருக்கும் இடத்தில் ஆடலும் பாடலும் இருக்கும். ஓடி விளையாடுவது அவனது விருப்பம். அவனது எல்லா செயல்களுமே களியாட்டமே. கண்ணனின் உறவு மேன்மையானது என்று நாமக்கல் கவிஞர் நமக்கு விளக்குகின்றார். இவ்வளவுதான் நீங்க எழுத வேண்டியது. நல்லபடியா எழுதுங்க. வழக்கம் போல சொல்றதுதான். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பாருங்க. முடிஞ்சா ஒரு தடவை எழுதி பாருங்க. சரிங்களா? தேர்வை நல்ல முறையில் எழுதுங்கள். வாழ்த்துக்கள்.